மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூரஜ் அப்படிங்கிற ஒருத்தர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அவர் என்ன மொழின்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன பர்பஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்காருன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நேற்று ஒரு வீடியோவில் ரொம்ப கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி இந்த ஒரு புகைப்படம் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தோடு அந்த மனுஷன் இருக்கும்போது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. நேற்று எல்லாருமே சொன்னாங்க மோஸ்ட் டிஸ்டர்ப்டு வீடியோ இன் இன்டர்நெட்டில் ஃபோன் நோண்டுறன்னு சொல்லி நிறையா பேர் உங்களை குற்றச்சாட்டு வைப்பாங்க. அந்த இன்டர்நெட் மூலியமாக தான் ஒரு 4 பேர் மேலே இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த இன்டர்நெட் இல்லைனா நான் இன்றைக்கி உட்காந்து பேச முடியாது. ஏன் தெரியுமா? நான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இந்த 5 நியூஸ் பேப்பர் நான் படித்தேன். ஏன் தெரியுமா? கூடுதலாக அதை பற்றி சில தகவல் கிடைக்கும். எல்லாருமே இதை கார்னர் பண்ணியிருப்பாங்க, மனசாட்சி உள்ள அந்த செய்தியை போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி படித்தேன். தினமலரை தவிர வேற ஒரு கருமமும் எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் இந்த செய்தியை போடவே இல்லை. ஏன் தெரியுமா உங்கள் மேலாம் கோவம் வருது? இன்டர்நெட்டில் இருக்கிறவன், இன்டர்நெட் மூலமாக பேசுகிறவன் அப்படியே தப்பான ஒருத்தனாவே இங்கே வந்து ப்ரோட்டேட் பண்ணுறாங்க. அப்போ நியூஸ் பேப்பரில் இருந்த அந்த பத்திரிகையாளர் அந்த செய்தியை போடணுமா போடக்கூடாதா? இன்றைக்கி தமிழ்நாடு அரசு நம்மள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. தயவு செய்து ஒரு மகாராஷ்டிரா அந்த மாதிரி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையாக அதை பற்றி யாரும் பரப்பாதீங்க, அந்த வீடியோவை தயவு செய்து இதை பண்ணாதீங்க அப்படின்னு கோரிக்கை கேட்டிருக்காங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை தாண்டி திமுகவில் மிக முக்கியமான அமைச்சர், ஏன் நான் திமுகன்னு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டோட அமைச்சர்னு சொன்னால் எனக்கு இன்னும் கோவம் வருது. திமுக அமைச்சர்னு நான் சொல்லிட்டு போடுறேன். மாசு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கஞ்சாலாம் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, வெளிலேருந்து வருது, மேபி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் சுரேஷை பற்றி மட்டும் பேச போகிறதில்ல, ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நான் ரொம்ப ஹாப்பியாக தாவேகா கூட்டணி சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை நான் பேசியிருப்பேன். பேசி முடிச்சுட்டு திரும்புகிறேன், இந்த வீடியோ வருது. ஏன்னா நியூஸ் பேப்பரில் வேறு சில தகவல்லாம் சேகரித்து ஒரு வீடியோ பண்ணலான்னா உருவையே போடல. கோவம் வருமா கோவம் வராதா? எல்லாத்த பற்றியும் ஆழமாக தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரிலப்பா. ஏன்னா வயலன்ஸ்ன்னு சொல்லி கூட யூடியூப் இதை தூக்கலாம். என்னால் முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுறேன். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்பா உற்சாகம் சொல்கிறது வீடியோ கிடையாது, உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற வீடியோ. பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிற அந்த கோர் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் கோவம் அதிகமாகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணி போகிற அந்த மின்சார ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சுரேஜ் அப்படிங்கிற அந்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்த பையன் போயிட்டுருக்காப்புல. அவருக்கு 30+ வயசாகுது. ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வயசு சொல்கிறான். 30+ வயசுன்னு வச்சுக்கலாம். அவர் பாட்டு போயிட்டுருக்காதுங்க. அவர் பாட்டு அங்கே உட்காந்த இடத்த கூட நீங்கள் பாருங்கள். இந்த பசங்க போகிற இன்ஸ்டா பக்கத்துலேயே அந்த வீடியோவும் இருக்குது. அவர் பாட்டு போயிட்டுருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறானுங்க, இவங்க 4 பேர் சேர்ந்து போதையை போட்டு, நாங்களாம் ஏடா கூறோம், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் சேர்ந்து இந்த அருவாளை வச்சுக்கிட்டு, ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அவரை போயிட்டு இப்படி பண்ணுறானுங்க. நியாயமாக அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி போடா, உரம் போடா, அங்கிட்டு போய் ஏதோ பண்ணி தொலைங்கடா, நீங்கள் பண்ணாதீங்க நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட ஏன்டா வர்றீங்கன்னு சொல்லி தடுப்பீங்களா? தடுக்க மாட்டீங்களா? செய்வீங்களா? அதே விஷயத்தை தான் அந்த சுரேஷ் செஞ்சாப்புல. வேறு எந்த தப்பும் அவர் பண்ணலை. அதுக்குன்னு அந்த 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 ட்ரெயினை எங்கேயோ ஒரு இடத்துல நின்னோன்னே அந்த ட்ரெயின்லேருந்து அவரை இறக்கி கூப்பிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ரயில்வே ஏரியா, ஏதோ கோட்ரஸ் இருக்கிற ஏரியான்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குமா. அந்த ஏரியா கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனை அந்த 1.5 நிமிஷம் கிளிப்பு தலையில் போட்டு அடித்து காதில் ரத்தம் வருது. அதுக்கு அப்படியே கண்ணு கலங்குது அவருக்கு. அந்த வீடியோவில் இவர் கத்துறான் மனுஷன். அவரால் ஏற்றுக்கவே முடியல அந்த விஷயத்தை. கத்துன்னு கத்துறாப்புல. கத்தும் போதும் விடாமல் அவரை அடிதாங்க விடாமல் கீழே விழுகிறாப்புல. கீழே விழுந்த தலையிலே அடிக்கிறானுங்க. அதாவது கத்தியை திருப்பி இது பண்ணாமல், கத்தியை நேராக வச்சு இது பண்ணாமல் திருப்பி வச்சு மண்டிலே அடிக்கிறானுங்க. அதில் ஒருத்தன், மச்சான் நான் ஒரே ஒரு தடவைடா அப்படிங்கிறான். எல்லாம் முடித்த பிறகு வெளிலேருந்து வந்து அப்படி இன்னொருத்தன் இப்படி சைட்லேருந்து இப்படி பண்ணுறான். இன்னொருத்தன் வந்து அந்த வீடியோ எடுத்தவன் அவனே காமிச்சுக்கணும்ல, இந்த சம்பவத்தை அவர் தான் பண்ணியிருக்கிறார். அவர் அப்படியே திருப்பி நான் தான் அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சுக்கிறார். இந்த 3 பேர் சேர்ந்து இந்த வேலை பார்த்துருக்காங்க. கோவருமா கோவராதா? இந்த கமலஹாசன் வந்து இந்த விக்ரம் படத்தில் ஒன்று சொல்லுவார். போதை உள்ளே போணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர இருக்கிறது யார் என்ன எதுன்னு தெரியாது, நம்ம தான் அரசன் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். அது அம்மாவா அக்காவா எதுவும் தெரியாது, வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லுவார். அவர் படத்தில் மட்டும்தான் சொல்லுவார். ரியல் லைஃப்பில் நடக்கும்போது எதுவுமே பேச மாட்டார். வாய் மூடி அப்படியே அமைதியாக இருந்துருவார். இதுதான் கமலஹாசன் அரசியல். அதை தனியாக விட்டாலும் ஆக்சுவலாக இதில் எப்படி இது எல்லாமே நம்ம கவனத்துக்கு வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசலாம். அதாவது இந்த வீடியோ முதல்ல அந்த ஆயுதத்தை வச்சு மிரட்டும் போதும் டிஎன் போலீஸுக்கு நம்ம பசங்க நிறைய பேர் கீழே இன்ஸ்டாலேருந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து அடி தாங்க முடியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு அடித்தாங்கல்ல, அந்த இடத்துல இப்படி சரிஞ்சு கிடக்கும் போது ரோட்டில் அந்த பகுதியில் போகிறவங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அந்த பையனை அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஸ்டாவில் இந்த வீடியோக்கு வந்து டேக் பண்ணி டிஎன் போலீஸுக்கு போடும்போது ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னா,
டிஎன் போலீஸில் ஒரு டீமே ஒன்று இருக்காங்க. இன்ஸ்டாவில் அந்த ஆயுதங்களை வச்சு பண்ணுறது, தப்பான சில விஷயங்களை பண்ணுற சில வீடியோக்கள் யார் உருவாக்குறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அந்த டீமோட அஜெண்டாவே. அதுக்கு தான் அந்த டீம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டீம் அந்த வேலையை பார்க்காதனால இன்ஸ்டாவில் இந்த வீடியோ வந்துகிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி இன்டர்நெட்டில் அது யார் என்ன ஏது எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து டிஎன் போலீஸுக்கு இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க, இன்டர்நெட்டில் இருந்து ஃபோன் வேஸ்ட் பண்ணுறாங்க, ரீல்ஸ் முகத்தில் இருக்கானுங்க, விளங்காதவனுங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்த வேலை தான் இந்த இன்சிடென்ட் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சதுக்கு காரணம். அதுக்கப்புறம் ரோட்டில் போகிற ஏதோ ஒரு சமூக பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் போலீஸுக்கு கொடுத்த தகவல் அடிப்படையில் 29ஆம் தேதி அன்னைக்கு இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. 27 நடந்திருக்கு, 29 இந்த சம்பவம் அத்தனையுமே நடந்திருக்கு. நடக்கும்போது யாராலுமே இதை ஏற்றுக்க முடியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், கட்சி கடந்து எல்லாருமே இதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் பார்க்கல. இதில் தமிழக அரசாங்கம் நான் முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் காமிச்சபடி வேணாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், இந்த 4 பேரோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இதில் கஞ்சா தமிழ்நாட்டில் கிடையாதுங்கன்னு சொல்லி மாசு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, ஆந்திரா வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆந்திரா அந்த திருத்தணி வழியாக தான் இந்த சென்னை இந்த அது பக்கம் அந்த அரக்கோணம் இந்த சைடு ஃபுல்லுக்கு அந்த ஆந்திரா சைடு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆந்திரா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. தடுக்க வேண்டிய எல்லையில் தடுக்க வேண்டியது யார் தடுக்கணும்? அந்த கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை தாண்டி வந்துருச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 18 வயசு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேலே இருக்கிறவனுக்கு போணுச்சுன்னா கூட தாண்டி வந்துருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 18 வயசு கீழே இருக்கிற பசங்க முதற்கொண்டு கஞ்சா கிடைக்குதுன்னா அப்போ அதிகமாக வந்ததுனால தானே இந்த பசங்க வரைக்கும் கஞ்சாவுக்கு போயிருக்கானுங்க. அந்த பையனோட இன்ஸ்டா பக்கத்தில் கஞ்சா சார்ந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இருக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ டிஎன் போலீஸ் இன்டர்நெட்டையும் கண்காணிக்கல, அதுக்கப்புறம் கஞ்சாவை தடுக்கக்கூடிய வேலையும் பார்க்கல. இது எல்லாத்துக்கான சூரஜ் அப்படிங்கிற அந்த அப்பாவி மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அந்த வட இந்திய இளைஞர் பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கான். எவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த வடக்கன்ஸ் சொல்லி ஒருவேளை அவர் வட இந்திய இளைஞராக இல்லாமல் இருந்து தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் புறணியில் விட்டுருக்க மாட்டாரா? இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார்ல. எங்கே வந்தோ பொழப்பு தேடி இங்கே அவங்கள ஒரு சமூக விரோதிமாய் ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி அவங்க வந்தால் தமிழ்நாட்டில் எல்லாம் காலியாயிரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குற அந்த நாம் தமிழர் கட்சியை நான் இங்கே சும்மா விட முடியுமா? என்ன பண்ண முடியும்? கோவம் வராதா? அவங்க வந்தால் அவன் அதிகாரம் போகணும் யாரையா சொன்னா? இப்போ அந்த சார் நடவடிக்கையில் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க பீகாரில் ஓட்டுரிமை இல்லாதவங்க தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே ஓட்டுரிமை விட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம்னா கிட்டத்தட்ட 100 பேரை தாண்டி ஜாயின் பண்ணல. அவனோட நோக்கம் ஓட்டு போடுறது, இது எதுவுமே அவனுக்கு தெரியாதுங்க. இங்கே ஒடுக்கப்பட்டவன் மேலே ஒரு 100 வருஷம் முன்னாடி என்ன தாக்குதல் நடந்துச்சோ அதே தாக்குதல் இங்கே வட இந்திய இளைஞர் மேலே நடக்குது. அவன் பாட்டு வரான், ஏதோ கூலிக்கு வேலை செய்கிறான், கிளம்பி போகிறான். அவன் வந்தால் அவன் இடம் போயிடும்னா, நான் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சேட்டு பணம் படைச்சவங்க, அதிகாரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தவங்க, இப்போ தமிழ்நாட்டோட அதிகாரம் அத்தனையுமே சேட்டுக்கிட்ட போயிடுச்சா? என்னமாய் பிரச்சனை இது? என்னமாய் கருப்பொருள் இது? எனக்கு சத்தியமாக அந்த அஜெண்டாவே புரியல. தமிழ்நாட்டுக்கு வரி செலுத்துறவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. வரி செலுத்தக்கூடிய மக்கள் இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம்லாம் கிடையாது. வரி செலுத்துறியா தமிழ்நாடு அரசுக்கு? தமிழ்நாடு அரசோட வாக்காளராக இருக்கியா? உனக்கு தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்க உரிமை இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி. அவன் வடக்கன்ஸே தமிழ்நாடு உரிமையை வாங்கினாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படிங்கிற பிரச்சாரம் வந்துட்டு இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யணுமே தவிர இவன் வரக்கூடாது, இவன் வந்தால் போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை கிளப்பி அவன் மேலே ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கிட்டீங்க. இங்கே பிஜேபி இந்த வட இந்தியாவில் முஸ்லீம் மேலே என்ன வெறுப்பு அரசியலை உருவாக்குதோ இந்த 2ஆம் தர குடிமக்களாக மாற்றணும். இது மதச்சார்பற்ற நாடுலாம் கிடையாது, இந்து நாட்டில் முஸ்லீம்கள் 2ஆம் தர குடிமக்கள் தான் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வட இந்தியாவில் வலுவாக உருவாக்குற மாதிரி தமிழ்நாட்டில் இந்த இன அரசியல் பேசி இந்த மாதிரி இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த சுரேஷ் அப்படிங்கிற பையனுக்கு இந்த மாதிரி தாக்குதல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏற்றுக்கவே முடியல என்னால். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேரில் ஒரு பையன் வீடியோ எடுத்த பையனை மட்டும் விட்டுருக்காங்களா, இல்லை சைடில் ஓரமாக அந்த பையனை மட்டும் விட்டுருக்காங்களான்னு தெரியல. ஒரு பையன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கான் போல, அவனை மட்டும் ஜாமீனில் விட்டுருக்காங்க. மிச்சம் 3 பேரை செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சீர்திருத்த பள்ளியில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வருது. ஐயோ என்ன சொல்கிறது? ஏன்னா நிதானமாகவே இந்த வீடியோவில் பேச முடியலங்க. அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ கோவம் வருது. சில வார்த்தைகள் தடுமாற்றமாக விட்டுருப்பேன். ஏன்னா நிதானமாக என்னால் பேச முடியல. அந்த உங்களை மாதிரி நானும் அந்த மோஸ்ட்லி டிஸ்டர்ப்டு வீடியோஸில் நிறையா டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நேற்று சந்தோஷமாக ஒரு வீடியோ தலைவனோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வரும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. மறுக்க அந்த வீடியோ பார்க்கவும் முடியல. அந்த வீடியோ பார்த்தாலும் கோவம் வருது. அப்பா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்னா, கண்ணு கலங்கினா, எமோஷ்னலாக பர்சனே கிடையாது. நான் எத்திக்கலாக மாறலாம் யோசிக்கக்கூடியவன். இந்த வீடியோ பார்த்தோன்னா எமோஷ்னல் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கண் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. அந்த பையன் என்னையா பாவம் பண்ணா?
வந்துட்டாங்க இன அரசியல் பேசிக்கிட்டு. அரசியல்னா என்னன்னு தெரியாமல் நான் தெரியுமா தமிழருங்கிற பெருமை இருக்கலாம்யா. நான் பெருமை, நீ சிறுமைன்னு ஒருத்தனை பார்த்து நீங்கள் சொல்லும் போதே உங்கள் பெருமை ஒரு ஈகோவாக மாறிச்சியா? ஈகோவாக மாறினதான் இங்கே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே. அரசு நிர்வாகம் எதை பற்றியும் புரிதல் இல்லாமல் தமிழர் பிற மாநிலத்தவர்கள் வந்தால் அவ்வளோதான், தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்திலே ஒருத்தனை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுறீங்க. இனிமேயாவது இந்த வடக்கன்ஸ் மேலே வன்மம் கக்காம தப்பு பண்ணுற ஒரு வடக்கன் சட்டவிரோதமாக செயல்படுறான் தூக்கி நடவடிக்கை, அதெல்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன். அதை விட்டு ஒருத்தன் பண்ணுற தப்பு மொத்த வடக்கனோட பிரதிபலிப்பா ஒரு இஸ்லாமிய பெருமக்களில் ஒருத்தர் பண்ணுற அந்த பயங்கரவாத நடவடிக்கை மொத்த இஸ்லாமியர் மேலே நடவடிக்கையாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இந்த கண்ணோட்டத்தை தான் தப்புன்னு சொல்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன்.